அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் ரெடி லேர்ன் அச்சீவ். ஆர்எல்ஏ அகாடமிக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ ரொம்பவே ஒரு முக்கியமான அப்டேட் தான். டிஎன்பிசி 2025 உண்டான கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாம் இருக்கு பார்த்தீங்களா, அதோட பேப்பர் 2 சிலபஸும் மாற்றிருக்காங்க. அது எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு மாற்றிருக்காங்க, அது எந்தெந்த சப்ஜெக்ட் என்னென்ன டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள வரும், என்ன போஸ்டிங்க்கு மாற்றிருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸை பார்க்க போகிறோம். அது போக இன்னும் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அடுத்த சேஞ்சா மற்ற டிபார்ட்மெண்ட்ஸுக்கும் சேஞ்ச் ஆகுமா அப்படின்றத தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த மாதிரி அப்டேட்டுக்கு தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ எந்தெந்த டிபார்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்க. ஸோ கம்பைன் டெக்னிக் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேப்பர் 1 சிலபஸை வந்து டோட்டலாகவே சேஞ்ச் பண்ணிட்டாங்க. பேப்பர் 1 சிலபஸ் வந்து குரூப் 2, குரூப் 4, இப்போ ரீசெண்டாக குரூப் 1 கூட எல்லாமே சேஞ்ச் பண்ணாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல்ல தமிழ் பேப்பர் 1ல தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு டோட்டலாகவே மாறிடுச்சு, ஜிஎஸ்க்கு டோட்டலாகவே மாறிடுச்சு. அதே மாதிரி பேப்பர் 2ல பார்த்தீங்கன்னா கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் இன்டர்வியூ போஸ்ட்ல பயோடெக்னாலஜி, ட்ரெடிஷ்னல் ஸ்கல்ப்சர், அக்ரிகல்ச்சர், ஹார்டிகல்ச்சர், ஸோ இந்த எல்லா டிகிரிக்கும் என்ன பண்ணியிருக்காங்க, சிலபஸை மாற்றிருக்காங்க. ஸோ அது என்னென்ன டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள வருது, என்னென்ன போஸ்டிங் அப்படின்றத நம்ம பார்த்துருவோம். ஸோ இங்கே பாருங்க, கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் இன்டர்வியூ போஸ்ட், அதில் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் அக்ரிகல்ச்சர் எக்ஸ்டென்ஷன், அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்ல அக்ரிகல்ச்சர் டிகிரி. சரியா? அடுத்து பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் ஹார்டிகல்ச்சர், ஹார்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட், ஹார்டிகல்ச்சர் டிகிரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரீஜனல் சிதாபதி, இது எந்த டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு, அதாவது இந்து அறநிலைத்துறை அந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய ட்ரெடிஷ்னல் ஸ்கல்ப்சர் அவங்களோட டிகிரியை மாத்திருக்காங்க. ஸோ ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா பயோடெக்னாலஜி மாத்திருக்காங்க கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் இன்டர்வியூ போஸ்ட்ல. சரியா? பயோடெக்னாலஜி எங்க வருதுன்னு பாருங்க. சோ பயோடெக்னாலஜி இதுல இல்ல. அதே மாதிரி இங்க பாருங்க, சீஃப் சிதாபதி அதுக்கு பாத்தீங்கன்னா ட்ரெடிஷனல் ஸ்கல்ப்சர். சரிங்களா? ட்ரெடிஷனல் ஸ்கல்ப்சர் இந்த இதுவும் வந்து என்ன ஆயிருக்கு, இந்து அறநிலைத்துறையில. ஸோ இந்த டிகிரி என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க மாத்திருக்காங்க. ஸோ இந்த இதை வந்து எங்க இருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு லாஸ்டா சொல்றேன். அதே மாதிரி பயோடெக்னாலஜிக்கு பாத்தீங்கன்னா சயின்டிஸ்ட் சி கிரேட் அப்படின்ற போஸ்ட்டுக்கு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல பயோடெக்னாலஜி டிகிரி மாத்திருக்காங்க. ஸோ இதுல என்னதான் சிலபஸ் மேஜரா மாத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லைங்க. சிலபஸை மாத்திட்டு என்ன பண்ணிருக்காங்கன்னா எப்பவும் போல எந்தெந்த யூனிட்ல இருந்து என்னென்ன கொஸ்டின், எவ்வளவு கொஸ்டின் எடுப்போம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். அப்ப நீங்க படிக்கிறப்பே வந்து எதுக்கு நாங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும் அப்படின்றத தெளிவா அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்ப ஒரு நல்ல விஷயம். கண்டிப்பா இது வருங்காலத்துல வந்து எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல் ஆகும். இப்ப ஈவன் ஜிஎஸ்ஏ பாத்தீங்கன்னா எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும்ன்றத அந்த மார்க் பேஸ் பண்ணியே நம்ம என்ன பண்ணிடலாம், படிக்க ஆரம்பிச்சிடலாம். அது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். அடுத்து கம்பைன் டெக்னிக்கல் நான் இன்டர்வியூ போஸ்ட்ல அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்ல இருந்து மாத்திருக்காங்க. அதே மாதிரி தமிழ்நாடு வேர் ஹவுசிங் கார்பரேஷன் அக்ரிகல்ச்சர், இதுல வந்து என்ன போஸ்ட்னா அசிஸ்டன்ட் வேர் ஹவுஸ் மேனேஜர் ஆர் ஜூனியர் அசிஸ்டன்ட். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவில் டிபார்ட்மெண்ட்டுக்கு என்னதுன்னு பாத்தீங்கன்னா இந்த அறநிலைத்துறைக்கு சிவில் இன்ஜினியரிங் எடுப்பாங்க. ஆனா சிவில் இன்ஜினியரிங் மாத்த கிடையாது, ட்ரெடிஷனல் ஆர்கிடெக்டரும் ட்ரெடிஷனல் ஸ்கல்ப்சருக்கும் மாத்திருக்காங்க. அதே மாதிரி அசிஸ்டன்ட் சிதாபதி அதுக்கும் வந்து என்ன பண்ணிருக்காங்க, சிலபஸை மாத்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஹார்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் மாத்திருக்காங்க. அடுத்து விஷுவல் கம்யூனிகேஷன் ஜூனியர் போட்டோகிராஃபர் தமிழ்நாடு டெவலப்மெண்ட் அண்ட் இன்ஃபர்மேஷன் டிபார்ட்மெண்ட்ல அதுக்குண்டான சிலபஸையும் மாத்திருக்காங்க. கம்பைன் டெக்னிக்கல் நான் இன்டர்வியூ போஸ்ட் இருக்கு பாத்தீங்களா, ஏஇ லெவல். ஸோ அந்த இதுக்கு ஸோ இது எல்லாமே அவங்க மாத்திருக்காங்க. ஸோ அப்கமிங்ல என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மெக்கா இருக்கட்டும், ட்ரிபிளியா இருக்கட்டும், சிவிலா இருக்கட்டும், ஸோ இதுக்குமே என்ன பண்ணலாம், அவங்க சிலபஸை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிட்டு ஒவ்வொரு யூனிட் வைஸ் எவ்வளவு கொஸ்டின்ஸ் அப்படின்றத அப்கமிங்ல மாத்துறதுக்குண்டான பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்கு. ஸோ கண்டிப்பா வெயிட் பண்ணுவோம். அவங்க அந்த ஆனுவல் பிளானர் 10ஆம் தேதி விடுறதுக்குள்ளேயே எல்லா விதமான சேஞ்சஸுமே அவங்க விடுறதுக்குண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ நம்மளோட பேப்பர் 1 வந்து மாத்திருக்காங்க. அதுக்குண்டான மெட்டீரியலும் நம்ம ரெடி பண்ணிட்டு இருக்கோம். அப்டேட்டட் சிலபஸ் வைஸ், ஓல்டு சிலபஸ் வைஸ் ஆல்ரெடி நம்ம வெப்சைட்லயே நீங்க இருக்கு. அது வேணும்னாலும் நீங்க இப்போதைக்கு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சரியா? அப்டேட்டட் சிலபஸுக்கு அதுக்குண்டான நம்ம என்ன பண்ணுவோம், அதுக்குண்டானது பக்காவா ரெடி பண்ணி கொடுப்போம். அது போக டெக்னிக்கல் எல்லா டிபார்ட்மெண்ட் மெட்டீரியலுமே அவைலபிளா இருக்கு. வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்காங்க. சரிங்களா?
அப்கமிங்ல மெக்கானிக்கல் எல்லாத்துக்குமே மாறதுக்குள்ள பாசிபிலிட்டிஸ் அதிகமா இருக்கு. ஸோ கண்டிப்பா அதுக்கு ரெடி ஆகுங்க. அதே மாதிரி கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் நீங்க நான் இன்ட்ரியா இருக்கலாம், இன்ட்ரியா இருக்கலாம். பேப்பர் 1 சிலபஸை பொறுத்த வரைக்கும் தமிழ் எலிஜிபிலிட்டி அண்டு என்னது ஜிஎஸ் வந்து காமன் தான். சரிங்களா, அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஜிஎஸ் இந்த பேப்பர் 1 வந்து குரூப் 4 இருக்கட்டும், குரூப் 2 இருக்கட்டும், எல்லாத்துக்கும் காமன் தான். ஸோ தயவு செய்து உங்களோட ப்ரிப்பரேஷனை இப்போ இருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணிருங்க. ஸோ நீங்க எல்லாம் இந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்கீங்கன்னா கண்டிப்பா உங்களோட சிலபஸை எங்க போய் டவுன்லோட் பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி அப்படின்னு சர்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ இதோட ஹோம் பேஜுக்குள்ள போங்க. டிஎன்பிசியில அதுல போனீங்கன்னா ரெக்யூர்மெண்ட் இருக்கா, அதுக்கு எடுத்தோடனே சிலபஸ் இருக்கு. சிலபஸை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் வந்துடும். ஸோ இதோட டைரக்ட் லிங்க் நான் கீழே கொடுக்குறேன். நீங்க எந்த டிபார்ட்மெண்ட் இருக்கீங்கனாலும் அந்த டிபார்ட்மெண்ட்டை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த அப்டேட்டு அப்கமிங்லயும் சேஞ்ச் ஆக வாய்ப்பு இருக்கு. ஸோ உங்களுக்கு அடுத்த அது எந்த டிபார்ட்மெண்டா இருந்தாலும் சேஞ்ச் ஆகும். தயவு செய்து யூஸ் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.